வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள வாரத்திற்கான பலன். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரே நிகழ்வு என்னென்னா, இப்போ ஆடி மாதம்னு சொல்லுவோம், தமிழ் மாதம். அது 16ஆம் தேதி தொடக்கம். அதாவது என்ன அர்த்தம்? 16ஆம் தேதி அன்று சூரியன் கடகராசிக்குள்ளே வருவார். அதுதான் இந்த வாரத்தில் இருக்கிற முக்கிய நிகழ்வு. மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் எதுவும் இல்லை. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் உங்களுடைய அபாரமான நல்ல திறன் வெளிப்படக்கூடிய காலம். நீங்கள் நெடுநாள் உழைச்சிருக்கலாம், அந்த உழைப்புக்கான ஒரு ரெகக்னிஷன், நல்ல ஒரு விளைவுகள் பெறக்கூடிய காலம், நல்ல லாபத்தை பெறக்கூடிய காலம். சில நேரங்களில் சொத்துக்களை வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் முனைஞ்சிங்கன்னா நல்ல லாபமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய காரியங்கள் நிகழும். ரொம்ப ரொம்ப நல்ல வாரம், முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரம். செல்வ வலிமை, பேச்சினால் சொல் வலிமை, செல்வம் இரண்டும் சிறப்பாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பிரேக் த்ரூ, நல்ல காலேஜு, நல்ல கோர்சஸ்ஸு அதெல்லாம் கிடைக்கும். வாழ்க்கையில் சில முக்கியமான திருப்புமுனைகள்லாம் நிகழக்கூடிய காலம். அதனால் இந்த வாரம் உங்களை பொறுத்தவரையில் வெற்றியை உறுதியாக தரக்கூடிய நல்ல வாரமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.